மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். முதல்ல உட்காருங்க. உட்காருங்க. பாட்டி வந்துக்கலாம்ல, உட்காருங்க. வலிக்குதா? கல்பனா தண்ணி பாட்டி குடுமா. இந்தாங்க பாட்டி. எனக்கு ஒண்ணு இல்ல மருமகளே, ஒண்ணு இல்ல. பாட்டி are you all right? ஒண்ணு இல்லப்பா, கால் லேசா ஸ்லிப் ஆயிடுச்சு, அதான். நீ போய் உன் வேலையை பாருப்பா, போ. அனு, அந்த ஆல்பத்தை கொடு. என்ன பண்றா அர்ஜுன் மாமா? எல்லா ஆதாரங்களையும் பார்த்த பிறகும் சாந்தமூர்த்தி அப்பாவே சொன்னதுக்கு அப்புறமும் நான் இந்த வீட்டு பொண்ணுதானு இன்னும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குல்ல? அனு, அப்படிலாம் இல்ல. வேண்டாம் மாமா, நீங்க பேசாதீங்க. என்ன கூட நீங்க முழுசா நம்பல. அதனாலதான் இந்த ஆல்பத்தை பாட்டுக்கிட்ட கொண்டு வர சொன்னீங்க. பாட்டிக்கு எங்க அம்மா மேல ரொம்ப ஆசை. எங்க அம்மா இறந்துட்டாங்க, பேத்தியாவது இங்க இருக்கட்டும்னு ஆசைப்பட்டாங்க. நான் இத்தனை நாள் இந்த வீட்டுல இருந்ததே பாட்டிக்காக தான். ஆனா என்ன கூட இங்க இருக்கிற சில பேரால என்ன முழுசா ஏத்துக்க முடியல. நான் போறேன் மாமா, நான் இங்கிருந்து போறேன் மாமா. அனு, 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 நீ எதுக்குமா இந்த வீட்டை விட்டு போனோம்? நீதாம்மா இந்த குடும்பத்தோட வாரிசு. அத அர்ஜுன் வாயாலே சொல்லிட்டான்ல. அவன் சாதாரணமா எந்த விஷயத்தையுமே ஏத்துக்க மாட்டான். அப்பேற்பட்ட பெரிய வக்கீல் அவன். அவனே ஒத்துக்கிட்டானேம்மா நீதான் இந்த குடும்பத்தோட வாரிசுன்னு. அப்புறம் நீ எதுக்குமா போன இங்க இருந்து? பாட்டி, உங்களுக்கு தெரியாது, ரோஜா என்ன எப்படியாவது இந்த குடும்பத்தை விட்டு அனுப்பணும்னு முடிவு பண்ணி அதுக்கான வேலையில இறங்கியிருக்கா. என்ன வெறுப்பேத்துறதுக்காகவும் உங்க எல்லாரையும் நம்ப வைக்கிறதுக்காகவும் எங்க அம்மா போட்டோ முன்னாடி நின்னு அவ என்னமோ அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பேசிட்டு இருக்கா. அத்தனையும் நடிப்பு பாட்டி. எனக்கு அப்படிலாம் நடிக்க தெரியாது. அன்னைக்கு ஏதோ காத்தடிச்சு அம்மா போட்டோல இருந்த மாலை இவ கழுத்துல வந்து விழுந்துருச்சு. இந்த மாதிரி சீன் எல்லாம் நம்ம எத்தனை படத்துல பார்த்திருக்கோம். ஆனா இந்த ரோஜா அதையே காரணமா வச்சு இந்த வீட்டுல உரிமை கொண்டாட பாக்குறா. அர்ஜுன் மாமா கிட்ட என்ன பத்தி சொல்லி கொடுத்து அவருக்கு என் மேல வெறுப்பு வர மாதிரி பண்ணிட்டா. என்னம்மா இது? நீ இந்த வீட்டு பொண்ணுதான், அதுக்காக நீ ரோஜாவை பத்தி தப்பாலாம் பேசாத. அவ எப்பவுமே உன்னை பத்தி நல்லதுதான் நினைப்பா, தெரியுமா? அப்படின்னு உங்களை நம்ப வச்சிருக்கா. இறந்துட்டு போட்டோம், அவளே இங்க இருக்கட்டும். என் அம்மா மட்டும் உயிரோட இருந்து நான் அவங்க கூட இங்க வந்திருந்தா அப்புறம் எல்லாரும் என்ன ஏத்திருப்பீங்களோ என்னவோ. 1000 உறவு இருந்தாலும் அம்மான்னு ஒருத்த இல்லைன்னா ஆதரவு இல்லாதவதான்னு நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். இனிமே என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நான் இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன். நான் கிளம்புறேன் பாட்டி. அனு, 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 என் வயித்துல சுமந்து பெத்த சண்முகத்தோட பொண்ணுமா நீ. உனக்கு இங்க இருக்கிறதுக்கு உரிமை இல்லைன்னா அப்புறம் நான் எதுக்குமா இங்க? வா, நானும் வரேன். பாட்டி, அம்மா, அனுவை இங்க இருந்து யாரும் போக சொல்லலையேம்மா. அவளை இங்க இருன்னு யாரும் சொல்லலையேப்பா. அவ போறேன் போறேன்னு கிளம்புறாளே. என் மருமகளும் வாய மூடிட்டு சும்மா தானே இருக்கா.
இருன்னு சொல்லலையே. ஐயோ அத்தை, இங்க என்ன நடக்குதுன்னே எனக்கு தெரியல. சண்முகம் என்ன எனக்கு வேத்தாளா? அவங்கள நானும் என்ன அண்ணி நாத்தனார் மாதிரியா பழகணும்? அவங்கள நானும் உயிருக்கு உயிரான நண்பர்கள் மாதிரி தானே இருந்தோம். இது உங்க எல்லாருக்குமே தெரியும். அனுவை மட்டும் இந்த வீட்டை விட்டு நான் வெளியில அனுப்பிட்டேன்னா அவங்களோட ஆத்மா என்ன மன்னிக்கவே மன்னிக்காது. இது பாருமா, நீ இந்த வீட்டு பொண்ணுதான். உன்னை யாருமே வெளியில போ சொல்ல மாட்டாங்க. நீ முதல்ல உள்ள வா. வா உள்ள வா. இத பாரு அனு, உன் அம்மாவும் நானும் ஒரே வயித்துல பிறந்தவங்க. உனக்கு இந்த வீட்டுல சகல மரியாதையும் எல்லா உரிமையும் உண்டு. பேசாம நீ உள்ள போ. உள்ள போன்னு சொல்றேன்ல. அதான் எல்லாரும் சொல்றாங்கல்ல, உள்ள போ. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். நீதான் இந்த வீட்டு பொண்ணுன்னு இன்னைக்கு உறுதி ஆயிடுச்சு. இதுக்கு மேல உனக்கு என்னமா வேணும்? உள்ள போ. நீங்க எல்லாரும் சொல்லிட்டீங்க சரி. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்காளே ரோஜா, அவ இன்னும் ஒண்ணும் சொல்லலையே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.